ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சிக ராசியின் உதவி ஆபத்து. அதாவது இவங்களுடைய உதவியே இவங்களுக்கு பல சூழ்நிலைகளில் ஆபத்து அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இவங்க நிழல்லையே ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, இவங்க கை தூக்கி விட்டவங்க, இவங்க அரவணைப்பில் வளர்ந்து வந்தவங்க, இவங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுறது இவங்களுடைய வாழ்வியல் இயல்பான ஒரு விஷயந்தான். அதனால் நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னாவே பொதுவாக முகம் தெரியாத நபர் அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப உயர்வு இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்போயோ ஒரு சின்ன உதவி செஞ்சுருப்பீங்க, அந்த மனுஷன் உங்களுக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் செய்திருப்பாங்க, அதை நீங்கள் வாழ்வியலில் பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு முக்கியம், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன், என் உயிருக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக எவ்வளோ விஷயங்களை செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளோ விஷயங்களில் அவங்கள வளர்த்து விட்டுருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு உதவி செய்யாட்டா பரவாயில்லை, உங்களுக்கு உபத்திரம் செய்யாமல் இருந்தால் போதுன்றது தான் உங்களுடைய மன எண்ணமாக இருக்கும். இப்போ கூட விருச்சிக ராசி ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்றதுனால நான் அவங்களுக்கு செஞ்சுருக்கேன், எனக்கு அவங்க செய்யணுன்ற எதிர்பார்ப்பு என்றைக்குமே அவங்களுக்கு வராது. உதவி கேட்குற இயல்பு இந்த விருச்சிக ராசிக்கு பிறப்பிலே கிடையாது. ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்கணுன்னா கூட ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பாங்க, இதை கேட்டால் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ இல்லை தப்பாக எடுத்துக்குவாங்களோன்ற மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் உதவி ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்கிட்ட கிடையாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யக்கூடிய உண்மையான குணம் இவங்ககிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க உதவி செஞ்சவங்க வாழ்க்கையில் வளர்ந்து இவங்களுக்கே எதிர்மாறாக செயல்படுவாங்க. ஏன்னா கூட இருந்த நண்பன், நெருங்கிய உறவு, என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன், அவங்களுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன், ஆனால் கடைசியில் அவங்க என்னை கண்டுக்கலை, எனக்கு முழுமையாக கெடுதல் செஞ்சுட்டாங்க, அவங்க எதுவுமே எனக்கு செய்யாத இருந்தால் கூட என்னுடைய சொந்த முயற்சியிலாவது நான் மேலே வந்திருப்பேன், என்னுடைய முயற்சியும் சேர்த்து கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சிலர் புலம்புவாங்க. இதெல்லாம் இயல்பாக விருச்சிக ராசியோட வாழ்வியல் ரகசியம். அதனால் நீங்கள் உதவி செய்யுங்க, தப்பு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அளவாக செய்கிறது நல்லது. ஏன்னா அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் உதவி செய்வது கூட மூணாவது நபர் உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு செய்கிறதுக்கு பேர் தாங்க உதவி. ஏன் சொந்தக்காரன் ஒரு சின்ன உதவி செய்கிறேன், இதெல்லாம் உதவின்ற பேர்லேயே வராது. நீங்கள் அவங்களுக்கு சின்னதாக ஏதோ பண்ணுறீங்க, அவ்வளோதான். மற்றபடி உதவினா ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, கஷ்டத்தின் உச்சத்தில் இருக்கும்போது அது ₹1 கொடுத்தாலும் அதுதான் சரியான நிறைவான ஒரு உதவின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதனால் உதவின்ற விஷயம் விருச்சிக ராசி கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போது நீங்கள் அதனால் அடுத்தவங்களுக்கு கெடுக்கணுன்ற எண்ணம் வேணாம். நீங்கள் செய்யக்கூடிய உதவி நீங்கள் அவங்கக்கிட்ட எதிர்பார்த்து இருக்காது. அவங்களுடைய கஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு நிறைவு தந்திருப்பீங்க, ஆனால் அவங்களே உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. இதுதான் இயல்பான நிதர்சனமான உண்மை. அதனால் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து செய்கிறது நல்லது. எடுத்தும் கவுத்தும் சில முடிவுகள் எடுப்பது நிச்சயமாக உங்களுக்கு தவறு தான். ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சில விஷயங்களில் கோவப்படுவாங்க, ஆனால் ரொம்ப நல்ல குணம் உள்ளவங்க தான். இவங்களுடைய நல்ல குணத்தை சிலர் பயன்படுத்திக்கிட்டு இவங்களுக்கே கெடுதல் செய்வாங்க. புரியுதுங்களா? இவங்க நல்லது செய்வாங்க, அதை முழுசாக அனுபவிச்சுட்டு அது பார்த்தா இவங்களுக்கே கெடுதல் செய்கிறது தான் இங்கே ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு பிடி போட்ட மரத்திலே பதம் பார்க்குறது. ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஒரு கொடுவாளுக்கு பிடி போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பிடியை கொண்டு அந்த கொடுவால் போட்டதுக்கப்புறம் அந்த மரத்தையே வெட்டுறது. அந்த மாதிரி உங்களுடைய நிழல்லேருந்து உங்களுக்கே அது ஆபத்தாக முடிகிற விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் உதவி செய்ய வேணாம்லாம் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய உதவி மூணாவது நபர் அந்த மாதிரி இருக்கணும். அவங்களுக்கும் எந்த கனெக்டிவிட்டியும் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ உதவி செஞ்சாலும் அதனால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உபத்திரம் இருக்காது. ஆனால் நீங்கள் உறவு எனக்கு முக்கியம், என் உயிர்னு நினச்சி செய்கிறவங்கெல்லாம் உங்களை வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் உங்களை ஒரு சின்ன செகண்டாவது நினைக்க வச்சுருவாங்க, ஏன்டா இவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலுமே கூட இந்த உலகத்தில் உங்களுடைய இயல்பு, உங்கள் கையால் ஒன்று கொடுத்தாலும் கடைசியில் உங்களை குறை சொல்லிட்டு போகிறது தான் அங்கே இயல்பாக இருக்கும். நீங்கள் விழுந்து கவனித்தாலும் ஏதாவது ஒரு சின்ன குறை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, அதுதான் இயல்பு. அதனால் இங்கே அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் நினச்ச மாதிரியும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் வாழுங்க. மற்றவங்கக்கிட்ட உதவி கேட்குறது இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம் தான், தேவைன்றது இயல்பாக இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம். ஏன்னா இப்படி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா சிலர் அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்களுக்கு இது தெரியும். இளம் வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது அவ்வளோவா தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கண்ணை மூடி சிலரை நம்பி கூட்டு தொழில், எனக்கு நண்பன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை போய்ட்டு சிக்கிக்கக்கூடாது, கொஞ்சம் யோசித்து செய்யுங்க அப்படின்றதுக்காக தான். மற்றபடி நீங்கள் உதவியே செய்யாதீங்கலாம் கிடையாது. அது சில சூழ்நிலைகளில் உங்களுக்கே ஆபத்தாக வரும். சில விருச்சிக ராசி உதவி செய்வாங்க, அதன் மூலம் நன்மையும் பெறுவாங்க. அது மூணாவது நபரால், அதாவது தெரியாத ஒரு நபரால் அதை பெறுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். மற்றபடி உங்களுடைய இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்கோ அதுக்கேற்ப நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு வாழ்ந்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.